வணக்கம். உலகின் அழகான நாடு, வளமையான நாடு, ஐரோப்பிய நிலப்பரப்பின் வாய்ப்புகளுக்கு வாயில் திறக்கும் நாடு சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் வல்லமைமிக்க உலகின் தலைவர்கள் ஆண்டுதோறும் ஒன்று கூடும் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் அரங்கில் த ரைஸ் அமைப்பினுடைய 13வது உலக மாநாடு நடக்கிறது. 40 நாடுகளின் வெற்றி தமிழர்கள் வருகிறார்கள். அவர்களோடு இணைவோம், வாருங்கள், நாம் சந்திக்கலாம் டாவோஸ் நகரில். நன்றி, வணக்கம். தமிழர் நேயர்களுக்கான வணக்கம். இன்று நம்மோடு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் ஆதரவாளர் திரு நாஞ்சில் கோலப்பன் இணைந்திருக்கிறார். வாருங்க, அவரோட பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். தமிழர் நேயர்கள், எப்படி போயிட்டு இருக்கு தேர்தல் பணிகள்? பாஜகவோட கூட்டணின்னு சொன்னீங்க, ஆனால் பாஜக உங்களுக்கு பெரிய அளவுக்கு மதிப்பு கொடுக்குற மாதிரியே தெரியலையே. நீங்கள் தான் போய் வலுவானா அங்கே இருக்க மாதிரி தெரியுது. இல்லை, இனிமேல் பேச்சு ஆரம்பிக்கலையே. இப்போதானே எல்லா மாவட்டங்களில் ஆலோசனை கூட்டங்கள்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு தான் சென்னைக்கு வந்திருக்காங்க. இனிமேல் அது வரைக்கும் தொலைபேசி மூலமாக பேசிகிட்டு இருக்கிறது தானே. இன்னும் நேரடியாக ஒரு குழு போட்டு அந்த குழு போட்டு என்னென்ன பேசணும், எப்படி எந்தெந்த தொகுதி பேசணும், அதெல்லாம் இனிமேல் தானே இதாக இருக்குது. இன்னும் தேர்தல் வேறு இன்னும் மார்ச் மாதத்துக்கு போயிருங்கிற மாதிரியே சொல்கிறாங்க. தேர்தல் அறிவிப்பே மார்ச்சில் தான் வெளியிடுற மாதிரி தேர்தல் கமிஷனோட இது வருது. அதனால் இன்னும் ஒரு 10 நாளில் பரபரப்பாக இருக்கும். பரபரப்பாக இருக்கும்போது தான் பேச்சுவார்த்தை. இப்போவே பேசி என்ன செய்ய போகிறோம்? கடைசி காலத்தில் பேசுகிறது தானே நிலைச்சி நிற்கும். இப்போவே பேசுகிறதுலாம் ஒரு சில கட்சிகள் பணத்துக்காகவும் ஓடுவாங்க, பதவிக்காகவும் ஓடுவாங்க. அதனால் அது வரைமுறைப்படுத்த முடியாது. ஒரு கொள்கை பிடிப்பு இருக்காது. ஒரு போர்க்களத்தில் நிற்க போகிறோம், நமக்கு எதிரியை வீழ்த்தணுங்கிற ஒரு எண்ணம் வியூகம் அமைக்கணும். அதெல்லாம் இல்லாமல் இந்த லெட்டர் பேர்டு கட்சிகள், காசுக்கு பணத்துக்குன்னு ஓடுற கட்சிகள் அப்படி இப்படி அல்லாடிட்டு இருப்பாங்க. அதனால் இப்போதைக்கு அண்ணன் அதை வியூகமாக அமைச்சு கொண்டு போவார். எப்படி தமிழ்நாட்டில் அண்ணன் எப்படி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கும்போது அதிமுகவுடைய தலைமையில் தான் கூட்டணி அமைச்சு, அதுபோல் அண்ணன் ஓபிஎஸ் அதிமுக கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் தலைமையில் இந்த கூட்டணி தமிழ்நாட்டில் அமையும். ஆனால் பாஜக உங்களுக்கு பெரிய அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி தெரியலையே. ஒரு RAC ஸ்டாண்டில் தான் வச்சுருக்காங்க போல. இம்பார்ட்டன்ஸ்னால் எப்படி கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் அதுக்கு விளக்கம். அமித்ஷா சொல்கிறாரு அதிமுகவிற்கு கதவுகள் திறந்திருக்கு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தான் கூப்பிட்றாரு. உங்களை அவங்க ஒரு கன்சிடரே பண்ணலையே. எடப்பாடி பழனிசாமிங்கிறது அதிமுகங்கிறது நீங்கள் எப்படி ஏற்றுறீங்கன்னு எனக்கு தெரியாது. எடப்பாடி பழனிசாமி ஒரு இணை ஒருங்கிணைப்பாளர். அதிமுகவில் இணை ஒருங்கிணைப்பாளர் இருந்தார். அவர் விலகி போயிட்டார். அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளராட்டு இப்போ தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். அதனால் அதிமுகவுடைய கதவு திறந்துருக்குங்கிறது ஒரு அமித்ஷாவோட கருத்து. எடப்பாடி பழனிசாமின்னு எங்கேயும் குறிப்பிடல. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இயங்கும் அதிமுகன்னு எங்கேயும் குறிப்பிடலையா? அதிமுகவின் கதவு திறந்துருக்குன்னு சொல்லியிருக்காருங்கிறீங்க. நீங்கள் நான் இன்னும் சரியாக கவனிக்கல. இல்லை, நீங்கள் ஆல்ரெடி இருக்கீங்கன்னா உங்களுக்கு அவர் சொல்லலை. நாங்கள் தானே எடப்பாடி பழனிசாமிக்கு தான் அப்படி சொல்லலையே. அவர் எடப்பாடி பழனிசாமிக்காக கதவு திறந்துருக்குன்னு சொல்லியிருக்காரா? நீங்கள் ஆல்ரெடி இருக்கீங்க சார். அப்போ அழைப்பு விட வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு. அப்புறம் அதிமுகங்கிறத சொல்லிட்டு போயிருப்பாங்க சார். அதிமுகங்கிறத சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதிமுக யாருங்கிறத, அதிமுக யார் தலைமையில் இயங்கணுங்கிறத கடைக்கோடி தொண்டன் முடிவு எடுக்க வேண்டியது. நீதிமன்றத்து மூலமாக பொதுக்குழு செல்லும், பொதுக்குழு தீர்மானம் சொல்லுங்கிறதெல்லாம் செல்லுபடி ஆகாது. ஏன்னா புரட்சித் தலைவர் விதி அப்படியாக இருக்குது. அதனால் நீங்கள் இப்போ 10ஆம் பசுலிமாட்டு ஒருத்தர் பொதுக்குழுவை மூடி மறைச்சிட்டு வந்துன்னா நாளைக்கு இதே எடப்பாடி பழனிசாமி வேண்டாம்னு சொல்லிட்டு இன்னும் 10 பேர் 20 பேர் பொதுக்குழுவை கூட்டி எடப்பாடி பழனிசாமி நீக்கிட்டாங்கன்னா இப்போ கட்சி காணாமல் போயிடும்ல. அதனால் இந்த தொண்டை முடிவெடுக்கிறதா இருக்குது. இப்போ மக்களும் முடிவெடுப்பாங்க. இந்த 2024 யார் வேணும் யார் வேண்டாங்கிற முடிவு இந்த தேர்தலில் தெரியும். இப்போ எடப்பாடி பழனிசாமி தனிச்சு நிற்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் நடத்திக்கிட்டு, ஆனால் எந்த கட்சிகளுமே போன மாதிரி தெரியல. எப்படி பார்க்குறேன்? எனக்கு தெரிஞ்சால் கண்டா வர சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு விளம்பரம் தான் பார்த்தேன். அந்த விளம்பரத்தில் வரிசையாக கடையை திறந்து வச்சுருக்காங்க. ஒரு 6-7 பேர். எப்படி இருந்தால் கட்சி ஆஃபீஸுன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த கட்சி ஆஃபீஸில் வச்சு பேச முடியலன்னு ஸ்டார் ஹோட்டலில் கூட ரூம் போட்டு பேசியிருக்காங்க. அதெல்லாம் நடந்திருக்கு. அதாவது கட்சி ஆஃபீஸுக்கு தலைவர்கள் வாராங்கன்னாலே, பேச்சுவார்த்தைக்கு வராங்க, 2ஆம் கட்ட தலைவர்கள் வராங்கன்னாலே கட்சி ஆஃபீஸே நல்ல இதாக இருக்கும். அதாவது இன்றைக்கி யார் வராங்க யார் போகிறாங்கன்னு பார்க்குறதுக்காகவே இருப்பாங்க. அது அம்மா காலத்துலலாம் இன்னும் ரொம்ப பிரமாதமாகவே இருந்தது. இவங்க 2 பேர் காலத்துலேயுமே அப்படி தான் இருந்ததுன்னு வைங்களா. அப்போ பேச்சுவார்த்தைக்கு வரும்போது இன்றைக்கி பிஜேபி வந்துட்டாங்க, இன்றைக்கி தேமுதிக வராங்க, அப்படி பேச்சுவார்த்தை நடக்கிறேன்னு ஒரு பரபரப்பாக இருந்து அதிமுக அலுவலகம் குரங்கு கையில் கிடைத்த பூமாலை போல் ஆகிப்போச்சு. இன்னைக்கு பஞ்சு மிட்டாய் விற்கிறவனும் ஐஸ்கிரீம் விற்கிறவனும் வண்டி கொண்டு உள்ளே நிற்கிறான்.
இங்கே கடையை விரிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க 4-5 தலைவர்கள். பார்க்கும்போது அசிங்கமாக இருக்குது. யாரும் வரல. கடைசியில் என்ன பண்ணுறாங்க, அவங்கவுங்க இடத்த தேடி ஓடுறாங்க. இந்த நிலைமை உங்களுக்கு தேவையா? ஒன்றுச்சு இருந்தால் நம்ம காலில் எல்லோரும் வருவாங்க, நம்மளை தேடி எல்லோரும் வருவாங்க. நான் காலில்னு கூட சொன்னது தவறு. நம்மளை தேடி அவங்க மற்ற கட்சிக்காரங்க வருவாங்க. அப்படி தானே நம்ம அம்மா வளர்த்தாங்க. அந்த ஒற்றுமை தானே வேணுங்கிறோம். ஒற்றுமையை பிரித்ததே எடப்பாடி பழனிசாமி தானே. அதுக்கு மக்கள் சவுக்கடி கொடுக்க போகிறது 2024. இந்த தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியை தோக்கடிச்சாதான் அதிமுக ஜெயிக்க மீண்டும் தமிழகத்தில் மலரும் அதுங்கிறதுல முடிவு. கடைக்கோடி பட்டி தொட்டி கிராமம் எங்கே போனாலும் எடப்பாடி பழனிசாமி தோக்கணுங்கிறது தான் எல்லோருடைய மனசுலையும் இருக்குது. அவருடைய அகம்பாவம் ஆணவம் உச்சத்தில் இருக்கார். தாங்கிற அகம்பாவம் ஆணவம். அந்த 4 வருஷம் நீ உட்கார்ந்து முதல்வர் பதவியாக விலை கொடுத்து வாங்கிட்டு வந்து முதலமைச்சராக உட்காந்துட்டு இந்த ஆட்டம் ஆடி இந்த கட்சியை சீரழிக்கிறாய. எவ்வளோ பெரிய மோசமான செயல்பாடு. அதான் அண்ணன் நேற்று கூட சிவகங்கையில் சொன்னார். நினைக்க கல்யாணம் கூட இருந்தால் மாப்பிள்ளை, இளவு கூட இருந்தால் பணமாக இருக்கணும்னு நினைக்கிறாரு பழனிசாமின்னாரு. சரியான வாசகம். நான் பலமுறை டிவிலேயே சொல்லியிருக்கேன், தொலைக்காட்சிகளில் எத்தனை தொலைக்காட்சி போகும்போது இந்த வார்த்தையை சொல்லியிருக்கேன். அப்போல்லாம் அண்ணன் சத்தம் போடுவார் என்ன. ஆனால் அண்ணனுக்கே நேற்று அப்படிலாம் பேசாதீங்க பாரு, ஏன்னா நாளைக்கு இணைஞ்சாங்க போனோம் அப்படிலாம் வரும். அவருக்கே இவர் மேலே உள்ள வெறுப்புனால பேசுகிறாருன்னா அப்போ புரிஞ்சிருக்கு. மக்கள் எல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க சார். 2024 எடப்பாடி பழனிசாமி நிற்கிற இடத்துல நோட்டாவை தாண்டாது. அந்த மாதிரி சம்பட்டி அடி எல்லா மாவட்டத்திலையும் கொடுப்பாங்க. ஏன்னா எல்லா நிர்வாகிகளும் சம்பாதிச்சு வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. கோடி கோடியாக கொள்ளையடிச்சிட்டு அடிமட்ட தொண்டை கஷ்டப்பட்டு போயிருக்காங்க. அவனை வேலை வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. எந்த இடத்துலையும் ஜெயிக்க போகிறதில்ல, எவனையும் ஜெயிக்க வைக்கவும் மாட்டாங்க இவங்க. இப்போ அம்மா காலத்தில் ஒரு 39 வேட்பாளர்களை பாண்டிச்சேரி தள்ளி 39 வேட்பாளர்களை புதுமுகமாக விட்டாங்க. இவங்க யாரா விடுவாங்களா? 1-2 தான் தெரிஞ்ச முகம், பாக்கி எல்லாம் புதுமுகம். சேர்ந்து இருக்கும்போதே தம்பித்துறை 5.5 லட்சம் ஓட்டு பின்தங்கிய நிலைமை. எடப்பாடி தொகுதியில் முதலமைச்சராக இருக்கிற பழனிசாமி 9,000 ஓட்டு தோல்வி. எடப்பாடி தொகுதியில், சட்டமன்ற தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி முதல்வர். 2வது உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயும் அந்த வார்டு கூட வார்டு தொகுதியில் கூட எடப்பாடியால் ஜெயிக்க முடியல. அவரை எப்படி சார் நம்பி கூட்டணி கட்சிக்காரங்க போவாங்க? நீங்கள் கடையை மட்டும் இல்லை, தெருவுக்கு கூனா கூட உங்களை நம்பி யாரும் வரமாட்டாங்க. ஆனால் பணம் தாரேன், அந்த பணத்துக்காக லெட்டர் பேடு கட்சிகள் வேணால் வரலாம். எந்த தைரியத்தில் ஓபிஎஸ் ரெட்டையில நிற்போன்னு பேசிக்கிட்டு இருக்காரு? எந்த தைரியத்திலும் சொல்கிறீங்கன்னா முறையான தீர்ப்பின் பிரகாரம் சார். இன்னைக்கு அதிமுக இத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கிறதுக்கு ஏ ஃபார்மில் கையெழுத்து போட்டது யார் சார்? கையெழுத்து போட்டது யார்? அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கொடுத்து தானே இன்னைக்கு ரெட்டையில் இருக்குது. கடைசியாக சிவி சண்முகத்துக்கு எம்பி பதவி கொடுக்குற வரைக்கும் ஏ ஃபார்மில் கையெழுத்து போட்டது யார் சார்? நீ ஜாயிண்ட் கையெழுத்து கோஆர்டினேட்டர் தான். நீ விலகி போயிட்ட. ஒரிஜினல் இருக்குது சார், ஒரிஜினல் கையெழுத்துக்குரியவர் இருக்காரு, அது வரும் நியாயமான முறை. நீ போனதானே. நீ இணை ஒருங்கிணைப்பாளர்னு வந்தால் கையெழுத்து போடுவா. இணை ஒருங்கிணைப்பாளர் இல்லைன்னா ஏ ஃபார்மில் அவர் கையெழுத்து போட போகிறாரு. நீ இல்லைன்னு சொல்லி போனேன்னா சின்னம் முடங்கும். அந்த சின்னத்தை முடங்க போகிறது எடப்பாடி பழனிசாமி தான். கட்சியை முடக்கிறது எடப்பாடி பழனிசாமி, சின்னத்தை முடக்கிறது எடப்பாடி பழனிசாமி, கட்சியை உடைச்சது எடப்பாடி பழனிசாமி, புரட்சித் தலைவர் வகுத்த விதியை மாற்றுறது எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு தொண்டர்களை தெருவில் விட்டு வச்சிருக்கிறதும் இன்னைக்கு இந்த கட்சி எதிர்கட்சியாக வர்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி. இந்த ஒற்றை ஆளால் இந்த இயக்கமே பாழ்பட்டு போய் நிற்கி. இவருக்கு கூடால ஒரு 4 சங்கிகள் சொன்னால் அது வேற மாதிரி போயிடும்னு நினைக்கிறேன். சிங்கிகள். ஜெயக்குமார் சொல்றாரு ஓபிஎஸ் பாஜகவோட கொத்தடிமையாக இருக்காரு, தொண்டர்கள்லாம் அவரை மன்னிக்க மாட்டாங்க. இவங்க மட்டும் கொத்தடிமை இல்லாமல் ஏன் எதுக்கு முனுசாமியும் வேலுமணியும் தங்கமணியும் இப்படி ஏறி எங்கே எர்ணாகுளம் வழியாக போய் அமித்ஷா காலை பிடிச்சாங்களா? அப்போ என்ன கொத்தடிமை இல்லாமல் இருந்தாங்களா? ஏதோ ஒரு படத்தில் சும்மனுக்கு காலை பிடிக்க விவேக்கு போய் உட்காந்துருந்த மாதிரி காலை பிடிச்சிட்டு உள்ளுக்கு பிடிச்சோன்னே மிதித்து அடித்து விட்டுற மாதிரி அடித்து விட்டோன்னே தானே நாங்கள் கூட்டணி இல்லைன்னாங்க. கொத்தடிமைங்கிறதே இவங்க தானே. போய் புரட்சித் தலைவி அம்மாவை பற்றி பேசும்போது கூட இவங்க போய் மாலையை போட்டு மோடியை வரவேற்பு கொடுத்துட்டு உட்காரல. கொத்தடிமையை பற்றி பேசுகிறதுக்கு இந்த அடிமைக்கு என்ன இது இருக்குது, தராதரம் இருக்குது. இதே ஒரு அடிமை, இவரே ஒரு அதாவது ஜெயக்குமாரே ஒரு அடிமை. இந்த அடிமை போய் கொத்தடிமையெல்லாம் பற்றி பேசலாமா?
இருந்தாலும் கூட்டணின்னு ஒன்று அமைஞ்சா அது வந்து ஓபிஎஸ் தலைமையில் இருக்குமா பாஜக தலைமையில் இருக்குமான்னு ஒரு சந்தேகம். தமிழகத்தில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் தலைமையில் தான் கூட்டணி. அது எப்படி சார் விடுவாங்க அவங்க? அது அப்படி தான் சார் நடக்கும். பாஜக தனிச்சு நிற்ற முடியுமா தமிழகத்தில்? ஓட்டு வாங்கிடுவாங்களா? அதிமுகவோட இது இல்லாமல் அவங்களால முடியாது சார். அதிமுகவோட கூட்டணி வச்சா சார் 4 எம்எல்ஏக்கள். நான் இன்னைக்கு மறுக்கலை. இன்னைக்கு பட்டி தொட்டி கிராமங்கள் தமிழ்நாடு முழுக்க மீண்டும் மோடி ஆட்சிக்கு வரணுங்கிறதுல மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. ஒரு மீண்டும் மோடி வரணுங்கிறதுல எல்லாரும் இருக்காங்க. அதை நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் ஆண்ட கட்சி, பலம் வாய்ந்த கட்சி, இன்னைக்கு இருக்கிற திமுகவுக்கு எதிரணியாக இருக்கிற அதிமுக கட்சி, இந்த கட்சியோட தலைமை கூட்டணியில் அந்தந்த மாநிலத்தில் எங்களுடைய சுயாட்சியை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது. அது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் தலைமையில் வியூகம் அமைக்க வேண்டியது. தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியும் சேர்ந்து அதிமுகவும் சேர்ந்து நல்ல கூட்டணியும் அமைப்பாங்க. அதில் அண்ணன் தமிழ்நாட்டுக்கு வியூகம் அமைக்க போகிறது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான். எப்படி தேர்தலை வியூகம் பண்ணணும், என்ன பண்ணணும், யார் கூட கூட்டணி பேசணும், இவங்கள கூட்டணி பண்ணணுங்கிறதெல்லாம் அதெல்லாம் அமித்ஷா இப்போ நாளைக்கு நட்டா வராரு, நட்டாட்ட பேசுவாங்க. அடுத்தால அமித்ஷா பேசுவாங்க. அப்புறம் 25 பாரத பிரதமர் மோடி வராரு. அன்னைக்கு நீங்கள் பாருங்கள், அத்தனை கூட்டணி கட்சி தலைவர்களும் மேடையில் இருப்பாங்க. அங்கே மேடையை அலங்கரிக்க போய் உட்கார்ந்துருந்து யார் தலைவராக உட்கார்ந்துட்டு இருக்க போகிறாங்கங்கிறத அன்னைக்கு பாருங்கள். இருந்தாலும் எந்த ஒரு அடிப்படை உரிமையுமே திரு ஓபிஎஸ்க்கு இல்லாத போது என்ன அடிப்படை உரிமை வேணும்? நீங்கள் அவர் வேட்டி கட்ட முடியாது, கொடியை பயன்படுத்த சார். வேட்டி கெட்டலைங்கிறது அது அவருடைய சொந்த. அதாவது நான் பலமுறை சொல்லிட்டேன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இலங்கை தமிழர்களுக்காக கருப்பு சட்டை அணிஞ்சார். புரட்சி தலைவி அம்மா ஒரு கொள்கைக்காக இது பண்ணியிருக்காங்க. இது போல் அவர் வேட்டி கெட்டக்கூடாதுன்னு யாரும் இல்லை. வேட்டி கெட்டக்கூடாதுங்கிறது அது தவிர வேட்டி யார் வேணாலும் கட்டலாம். அதிமுக கூடிய தொண்டன் தான் இல்லை, கட்சி உறுப்பினர் தான் இல்லை, சாதா ஒரு பாமர மக்களும் அந்த அதிமுக கொடியோட கரையை பார்த்தா கெட்டுறதுக்கு உரிமை இருக்குது சார். அதுக்கு தான் அவர் வந்து அந்த இயக்கத்தை உருவாக்குனார். தொண்டனுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் அதிமுக. கொடி பிடிக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. கொடியும் தொண்டனுக்குரிய கொடி. புரட்சி தலைவரோட விதியை படிக்க சொல்லுங்கள். யார் ஒரு நீதிபதிக்கிட்ட போகிறாங்க, அவர் ஒரு இடைக்கால தடைன்னு கொடுத்தாங்க. அப்புறம் அந்த தடை நீங்கி போச்சு. நாங்கள் மேல்முறையீடு போனால் அது 2 மாதம் கழிஞ்சு வருது அந்த தடை. அதுக்குள்ளே தடையே நீங்கி போச்சு. அப்புறம் அந்த தீர்ப்பு வந்தால் என்ன, செத்தா என்ன, நமக்கு என்ன வந்தது? அதான் முடிஞ்சு போன தடையே செத்து போச்சு. அப்புறம் செத்து இதுக்கு இன்னொரு தீர்ப்பு வந்து நம்ம அதை சாதிக்க போகிறது ஒன்றும் கிடையாது. அது அன்னைக்கு இந்த 30ஆம் தேதிக்குள்ளே கொடுத்துருந்தா அது நீட்டிக்கப்பட்டதா, அது இவங்கிற நம்ம முடிவெடுத்துருக்கலாம். அதுவே இல்லையே. அதனால் அதை நம்ம பிறந்தெழுட்டு போனோம். அதான் சொல்லலை, இந்த மாதிரி குறுக்கு வழியில் 1-2 இது இருக்குங்க சார். எப்படி பொதுக்குழு செல்லுமா, பொதுக்குழு செல்லும், பொதுக்குழு தீர்மானம் செல்லுமா, பொதுக்குழு தீர்மானம் செல்லும். பொதுக்குழுவே செல்லுன்னு சொல்லிட்டா நான் தீர்மானம் செல்லான்னு நான் எப்படி சொல்ல முடியும்? அதனால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன். பொதுக்குழு மேல் மட்டத்தில் கீழே வந்து அவங்க கொடுத்துட்டாங்க, நான் எப்படி அதை வந்து செல்லாதுன்னு சொல்கிறதுக்கு? அதனால் இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிக்கிறேன். நாங்கள் இன்ட்ரி பெட்டிஷன் இடைக்காலம் கேட்டால் எங்களுக்கு இடைக்காலம் கிடைக்க மாட்டேங்குது, தடை கிடைக்க மாட்டேங்குது, இடைக்கால தடை கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு என்னவோ நீதிமன்றத்தில் எந்த கோர்ட்டுக்கு வாசலுக்கு போனாலும் அவருக்கு இடைக்காலம் கிடைக்கி. அவர் கோர்ட்டுக்கே வர வேண்டாம்னு சொன்னால் கூட அவரை தேடி வீட்டில் போய் அட்வொகேட் கமிஷனர் போட்டு விசாரிக்கிறாங்க. அது என்னவோ அது மாயமோ என்ன மந்திரமோ தெரியல. நீதினா அவர் நினச்சா கிடைக்கிற மாதிரி இருக்குது. அது மக்களே சொல்கிறாங்கல்ல. இப்போ நான் வந்து இல்லையா, மக்களே அதானே சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றத்தை எதுக்கு போனாலும் அவர் வந்து சாய்ச்சிட்டு வந்துடுவாருன்ற மாதிரி அதனால் சொல்லும்போது அதனுடைய பல அர்த்தங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி தான் 39 இடத்துலையும் வெற்றி பெறும் அப்படின்னு கருத்து கணிப்பே வந்துருச்சு. என்னதான் கூட்டணி ஃபார்ம் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை போலயே. 5 மாநில தேர்தலில் வந்து இந்தியா கூட்டணி வெற்றி வரும்னு சொல்லிலாம் ரொம்ப இதாக இருந்தாங்க. மோடி வராதுன்னு சொன்னாங்க. அப்புறம் கடைசியில் வரும்போது மோடி தானே வந்தார். இல்லை சார், ஒரு பாதி இது இப்போ கருத்து கணிப்பு எப்படி இந்த 5 மாநில தேர்தலுக்கு போட்டாங்க நம்மெல்லாம் பார்த்தோம்ல. 1 வருமா, ராஜஸ்தான் வருமா, அந்த 5 மாநில தேர்தல் நீங்கள் யோசிச்சு பாருங்க. கருத்து கணிப்பை மீறி தானே வந்தது. கருத்து கணிப்பு வந்து அதெல்லாம் ஒரு இப்போ விளம்பரம் மாதிரி ஆகிப்போச்சு. மக்கள் மனசில் இருக்க கணிப்பை யாராலையும் பண்ண முடியாது சார். மக்கள் கரெக்டான கணிப்பை கொடுப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை
தென் மாவட்டங்களையும் சரி வட மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் மொத்தமாக மோடி வரணுங்கிற ஒரு அலை இருக்குது. அது அந்த பக்கம் வட மாவட்டங்கள்லாம் நிறைய இருக்குன்னு நார்த்தில். ஆனால் இருந்தாலும் எங்களுடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மோடி வரணும். யார்கிட்ட கேட்டாலும் இப்போ மோடி வரட்டுங்க, அவர் தாங்க இன்றைக்கி கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. இவங்கெல்லாம் நடந்து சண்டை போட்டு பாருங்கள், இந்தியா கூட்டணி பாருங்கள் பிச்சுட்டு போகுது. காலையில் ஒரு கட்சியில் நிதிஷ்குமார் உட்கார்ந்துட்டுருக்காரு, இந்தியா கிட்ட கூட்டணியாக உடச்சிக்கிட்டு சாயந்தரம் இன்னொரு கட்சியோட கூட்டணி சேர்ந்து முதல்வர் ஆகிட்டுருக்காரு. இப்போ இவங்கெல்லாம் எப்படி இந்தியாவை காப்பாற்றுவாங்க? இந்தியாவை காப்பாற்றணும்ல, யார் காப்பாற்றுவாங்க? இந்தியான்னு பேர் வச்சா போதும், அதில்ல காப்பாற்றுற சக்தி உங்கள்கிட்ட இல்லையே. அங்கேயே துண்டு முடிச்சுட்டு மம்தா பானர்ஜி ஒன்று, அவர் டெல்லி கெஜ்ரிவால் ஒரு பக்கம் இழுக்காரு. இந்த பக்கம் நீங்கள் தமிழ்நாடு வரைக்கும் காங்கிரஸோட ஆதரவில் கம்யூனிஸ்ட் இருக்கான். களியக்காவலை தாண்டியாச்சுன்னா எதிர்த்துட்டு நிற்கிறான் கம்யூனிஸ்ட்டு. அப்புறம் யாரை நம்பி நீங்கள் களத்தில் இறங்குங்க? தமிழ்நாட்டுக்குள்ளே பாசமாக இருக்கானா காங்கிரஸ் கூட திமுக கூட ஒட்டு, அதுக்கப்புறம் அங்கே போனால் ஒட்டு கிடையாது உறவு கிடையாதுன்னு எதிர்த்து நிற்கிறாப்புல. அதனால் கம்யூனிஸ்ட்டை நம்பி போக முடியாது, கெஜ்ரிவாலை நம்பி போக முடியாது, மம்தா பானர்ஜியை நம்பி போக முடியாது. நான் பாருங்கள், ஒரு நாயுடு கெஞ்சுறாரு பிஜேபிக்குள்ளே மோடியை பார்க்குறதுக்கு. நேற்று ஜெகன்மோகன் ரெட்டி போகிறாரு, திருப்பதி வெங்கடாச்சலபதி சிலையை கொடுக்குறாரு, மோடியை பார்க்குறாரு, உணவு இருந்துறாரு, வாராரு. ஏன்? அன்றைக்கு மோடியை எதிர்த்து இதே நிலைமை எடப்பாடிக்கு வரப்போகுது. நீங்கள் பார்த்துருங்க. ஜெகன்மோகன் அதாவது எப்படி இவர் போய் நம்ம தெலுங்கு தேசம் ரெட்டி போய் இப்படி கெஞ்சிக்கிட்டு பிஜேபி எல்லாம் இப்போ காலை பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்காரோ, இதே சூழ்நிலை இந்த 2024 உறவு எடப்பாடிக்கு வரும் பாருங்க. எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடப்பாடி நாங்கள் வண்டியை கலத்தி விட்டாச்சு, வந்து சேர்ந்தா இழுத்துட்டு போக போகிறோம். இல்லையா இறங்கி போன பெட்டி கடைசியில் ஒவ்வொரு இடத்துக்கிட்டே போய் கெஞ்ச வேண்டியதான். அவருக்கே தெரியும். ஆனால் நான் இப்போ சொல்ல, அவரை சுற்றி இருக்கிற 4 பேர், இந்த 4 பேரை அவர் கலத்தி விட்டாருன்னா அவர் நல்லா இருப்பார். இந்த 4 பேரால் அவர் நடுத்தருவில் நிற்கார் இன்னைக்கு. அதான் உண்மை. பழனிசாமி ஒழுங்காக அலங்கரித்து அண்ணன் இருக்கும்போது எவ்வளோ கம்பீரமாக இருந்தார். அண்ணன் இவருக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுத்து மேலே ஏற்றி தான் வச்சுருந்தார், ஒழிய இறக்கி வைக்கல. இதே அண்ணன் இருக்கிற இடத்துல ஒரு முனுசாமியோ ஜெயக்குமாரோ யாராக இருந்திருந்தா பழனிசாமி இப்படி ஹைலைட் படுத்தியிருப்பாங்களா? பழனிசாமி மனசார நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள். மற்ற யாராக இருக்கட்டும், சிவி சண்முகமோ தளவாய் சுந்தரமோ முனுசாமியோ ஜெயக்குமாரோ, இவங்க யாராவது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இருந்த ஒருங்கிணைப்பாளர் இடத்துல இவங்க 4 பேர் இருந்து இப்படி எடப்பாடி பழனிசாமியை ஹைலைட் படுத்தியிருப்பாங்களா? இல்லை அவங்க ஹைலைட் ஆகியிருப்பாங்களா? அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சமாக சிந்திக்கணும் சார். தன்னை யார் இந்த அளவுக்கு கை தூக்கி விட்டா? ஆபத்து காலத்திலே கையை பிடித்தவர் அண்ணன் ஓபிஎஸ். தன்னை வளர்க்கணும்னு நினைக்கல, கட்சியை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டவர் ஓபிஎஸ். அப்போது நீங்கள் என்ன செய்யணும்? இந்த கட்சி எல்லாமே அனுபவிச்சுட்டீங்க, முதலமைச்சர் வரைக்கும் போயிட்டீங்க. உங்களுக்கு வேறு என்ன வேணும்? இன்னும் கீழே இருக்க தொண்டனை, கடைக்கோடி தொண்டனையும் நாங்கள் அரியணையில் ஏற்றிடுவீங்களா? நீங்கள் இப்படி போனால் எங்கே ஏற்றுவீங்க? இப்போ முனுசாமிக்கு பையனுக்கு சீட்டு வேணும், இங்கே தளவாய் சுந்தரத்துக்கு மகளுக்கு சீட்டு வேணுங்கிறாங்க. அதுமாரி இப்படி ஒவ்வொருத்தரும் ஜெயக்குமார் பையனுக்கு வேணும். இப்போ எல்லாமே வாரிசு அரசியலாக வாரிசுக்கு தான் எம்பி சீட்டு கொடுப்பாங்க. கொடுத்தா தான் செலவு பண்ணுவானோ. நீங்கள் இன்னொருத்தனை கொண்டு போய் 300 கோடி ரூபா 200 கோடி ரூபா செலவு பண்ணி நீங்கள் நிப்பாட்டி விட்டு வெற்றி பெற்று எம்பி ஆக்கி மேலே அனுப்புவீங்களா? அவன் நாளைக்கு உங்களுக்கு டாட்டா காட்டிட்டு போயிடுவாங்களா? நீங்கள் என்ன துரோகம் செஞ்சீங்களோ அதே துரோகம் உங்களுக்கு செய்ய மாட்டானா? எடப்பாடி பழனிசாமி மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், இது ஒரு ஆபத்தான பள்ளத்தில் நிற்கிறாங்க. கீழே விழுந்தால் உங்களை தூக்க கூட முடியாது. சல்லியாக போயிடுவீங்க. ஒழுங்கு முறையாக அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன்ட்ட நடந்ததை மறந்து மன்னிப்பு கேட்டு கழகத்தை இணைத்து இந்த தேர்தலை சந்தித்தா மிக அதாவது 20-25 சீட்டு வெற்றி பெற்று வருவோம். இழந்ததை எல்லாம் மீட்டெடுத்துடலாம். இது ஒரு தொண்ட நாட்டு சொல்கிறேன். எல்லா மக்களும் இல்லைன்னா மக்கள் ஒருத்தரும் ஓட்டு போட மாட்டாங்க. எடப்பாடியை தோற்கடி கிடைக்கிறது தான் இந்த தடவை புரட்சித் தலைவருக்கும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு செய்கிற மக்களோடைய தீர்ப்பாக இருக்கும். சார் நிறைய விஷயங்களை போயிருந்தீங்க. நன்றி. வணக்கம். நன்றி. Let's build our bright future with the scenic wonders of Switzerland. The RISE 13th Global Tamil Entrepreneurs and Professionals Summit from 7th to 9th June 2024 in Davos.
Let's join with the global Tamils at the renowned Davos Congress Center. Register now at www.tamilrides.org. Contact us at 91500 60032.